ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் ஹோம்லி கிச்சன். இன்றைக்கி சூப்பராக ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இங்கே வந்து வெஜ்ஜு ஃபஸ்ட்டு செஞ்சு எங்களுக்கு வெஜ்ஜு எடுத்துகிட்டு பையனுக்கு மட்டும் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ்க்கு அதுக்கு வந்து சிக்கன் பாருங்கள், போன்லெஸ் சிக்கன் வாங்கி மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே இது வந்து பொரிச்சிட்ருக்கேன் எண்ணெயில் போட்டு. இங்கே வந்து பூண்டும் ஒரு 10 பல் பூண்டும் ஒரே ஒரு வெங்காயம் பொடியாக அரிஞ்சு போட்டு அதையும் வதக்கிட்டுருக்கேன். பட்டர் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன், எண்ணெய் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ இங்கே பாருங்கள், எல்லா காய்கறியும் சேர்த்துட்டேன். நான் கையிலே வச்சு பண்ணுறதுனால ஃபோனில் தான் எடுக்கிறேன், அதனால தான் உங்களுக்கு கட் பண்ணி எடுக்கிறேன். இங்கே பாருங்கள், கேரட்டு, பீன்ஸு, அப்புறமேட்டு கேப்சிகம், இது 3, 2 கேரட்டு, 2 கேப்சிகமு, பீன்ஸ் வந்து ஒரு 4-5 பீன்ஸு, இதெல்லாம் சேர்த்து கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக காய்க்கு தேவையான அளவு மட்டும் இப்போதைக்கு சேர்த்துக்கலாம். ரைஸ் போடும்போது பார்த்து சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷம் அதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இதில் கொஞ்சமாக சில்லி ஃப்ளெக்ஸ் இப்போயே சேர்த்துடலாம். சில்லி ஃப்ளெக்ஸு ரைஸ் போடும்போது பெப்பர் மட்டும் சேர்த்துக்கலாம். சில்லி ஃப்ளெக்ஸ் கொஞ்சம், ஆரிகானோ கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே நானே ஹோம்மேட் தான் பண்ணது. இது எல்லாமே வந்து இப்போ கலரிட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம வந்து ரைஸ் சேர்த்துடலாம். இப்போ நம்ம இதில் ரைஸு சேர்த்துடலாம். ரைஸ் வடித்து வச்சுருக்கேன், சூடாக தான் இருக்குது. சேர்த்துட்டு நம்ம வெஜ்ஜுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு பையனுக்கு சேர்த்து விட்டுடலாம். இப்போ இதில் சால்ட் சேர்த்துக்கலாம். ரைஸில் சால்ட் போட்டு நாங்கள் வடிக்க மாட்டோம் எப்போவுமே, அதனால் நான் வந்து உப்பு இப்போ தான் சேர்த்துக்கிறேன், சாப்பாட்டுக்கும் சேர்த்து. நீங்கள் அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. லைட்டாக கலரிட்டு அதுக்கப்புறம் பெப்பர் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ரைஸுக்கு ஏற்ற மாதிரி பெப்பர் சேர்த்துக்கலாம். காரம் அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் வேறு எதுவுமே காரத்துக்காக சேர்க்கல. கொஞ்சோண்டு சில்லி ஃப்ளெக்ஸ் சேர்த்தேன் இல்லையா, அதுதான். அது ரொம்ப கம்மியாக தான் சேர்த்தேன், அதனால் பெப்பர் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பெப்பரையும் போட்டுட்டு மைல்டாக கலக்குங்க. ரொம்ப கலக்கினிங்கன்னா ரைஸ் வந்து உடஞ்சிரும். பாருங்க, சூப்பரான நம்மளோட வெஜ் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இதில் அவ்வளோதான். சிக்கன் வந்து வறுத்து வச்சுருக்கேன் இல்லையா, இது பிச்சு போட்டுட்டு இங்கே கொஞ்சம் வறுத்து வச்சுருக்கேன், இங்கே கொஞ்சம் வறுத்து வச்சுருக்கேன். இது பிச்சு போட்டு நம்ம வந்து இப்போ இதில் சேர்த்துற வேண்டியது தான். இப்போ இங்கே பொரிச்சேன் இல்லையா, இதுலேயே முட்டையும் உடச்சி ஊற்றிட்டு அந்த சிக்கனையும் சேர்த்து தாளிச்சிட போகிறேன். இங்கே பாருங்கள், சிக்கன் ஃபுல்லாக பிச்சு போட்டு வச்சுருக்கேன். அவன் ஒருத்தனுக்கு தானே, அதனால் பாதி தான் பிச்சு போட்டான், பாதி வந்து அப்படியே சாப்பிட்டோன்னு விட்டுட்டேன். இப்போ இங்கே பாருங்கள், இப்போ வந்து இதில் வந்து முட்டையை உடச்சி ஊற்றிடலாம். ஃபஸ்ட்டு இதில் முட்டையை உடச்சி ஊற்றிட்டு அதுக்கேற்ற சால்ட்டு சேர்த்துருக்கேன், பெப்பரும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போ ஓரளவுக்கு இதுவாகிடுச்சுல, இப்போ அந்த சிக்கன் அதில் சேர்த்துடலாம். இங்கே பாருங்கள், அந்த சிக்கனையும் சேர்த்து அந்த முட்டையோட கொஞ்சம் லைட்டாக கலரிட்டு இப்போ இதில் ரைஸை சேர்த்துக்க வேண்டியது தான். இல்லை நம்ம அந்த ரைஸ் அதில் வந்து எடுத்துகிட்டு அது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், போட்டு கலரிக்கலாம். ஆனால் நான் இப்போ அது வந்து வெஜிடேரியன் பேனுன்றதுனால அதில் வந்து ரைஸ் மட்டும் எடுத்து இதில் சேர்த்துக்குப்பேன். இப்போ இதை நல்லா கலரிடலாம். அவ்வளோதான். இங்கே பாருங்கள், சூப்பரான நம்மளோட சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப சிம்பிள் தான். நம்ம நார்மல் ஃப்ரைட் ரைஸ் செய்கிற மாதிரி செஞ்சுட்டு சிக்கனை தனியாக பொரித்து எடுத்துகிட்டு எக்கும் சிக்கனும் சேர்த்து நம்ம கலரி விட்டுட வேண்டியது தான். நம்மளோட சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. இங்கே வந்து அதே தான் வெஜ்ஜு ஃப்ரைட் ரைஸ், அதுவும் ரெடி ஆகிடுச்சு. நான் நார்மல் ரைஸில், சாப்பாட்டு அரிசியில் தான் செஞ்சுருக்கேன். நீங்கள் வேணுன்னா பாஸ்மதி ரைஸில் கூட சேர்த்து செஞ்சுக்கலாம். இதுதான் இன்றைக்கி நமக்கு உண்டான லஞ்சு. எனக்கு வெறும் ஃப்ரைட் ரைஸ், சாஸ் எதனா தொட்டு சாப்பிட்டுக்குவேன். ரசம் கொஞ்சம் இருக்குது, நேற்று ரசம் சூடு பண்ணி வச்சுருக்கேன். ரைஸும் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான் இன்றைக்கி நம்மளோட லஞ்ச். இது தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.